எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் இன்றைக்கி சொன்ன முக்கியமான அப்டேட்டில் அடுத்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின். ஸோ எஸ்பிஓவில் வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு ஆல்ரெடி. டிஸ்கஸ் வித் எஸ்பிஓன்னு இருக்கும். இந்த கண்டென்ட் ரைட்டர் டாஸ்கில் போனீங்கன்னா அந்த குரூப் இருக்குது, டெலிகிராம் குரூப்பு. அதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுட் என்ன வேணாலும் கேட்டுக்கலாம். அது ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ் சேட்டு, அதுக்கப்புறம் இந்த டிக்கெட் ரைஸ் பண்ணுற ஆப்ஷன். ஸோ இந்த 3 ஆப்ஷனில் வந்து நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஸ்கஸ் வித் எஸ்பிஓ அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து டாஸ்க் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா, லாகின் பண்ண முடியல, டாஸ்க் பண்ண சப்மிட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதில் கேட்கணும். அப்புறம் ஐடி அப்கிரேட் பண்ணுறது, வேறு ஏதாவது ஆக்டிவ் மெம்பருக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இமீடியட்டாக நிறைய டீம் கோஆர்டினேட்டர் வந்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பேமெண்ட் சம்மந்தமாக அதில் கேட்க வேண்டாம். அடுத்து லைவ் சேட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிமான்ட்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அந்த வெப்சைட்டில் லைவ் சேட்டுடைய ஆப்ஷன் வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ அதில் நீங்கள் போய் கொஸ்டின் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அது யார் கேட்கணும் அப்படின்னா, ஸோ நியூவாக ஜாயின் பண்ண போகிறவங்க எஸ்பிஓ பற்றி, எஸ்பிஓவில் டாஸ்க்கோ இல்லை எஸ்பிஓவில் ஒர்க் எப்படி இருக்கும், இல்லை எஸ்பிஓடைய கண்டிஷன்ஸ் என்ன, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து டவுட் கேட்டுக்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி ஃப்ரீயாக ஜாயின் பண்ணவங்க அப்கிரேட் பண்ணுறதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அந்த லைவ் சேட்டில் வந்து நீங்கள் கேட்கலாம். அதில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இமீடியட்டாக ரிப்ளை கிடைக்கும். ஸோ 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், டிஸ்கஸ் வித் எஸ்பிஓலையும் கேட்டேன், கிளியர் ஆகலை, லைவ் சேட்லையும் கேட்டு கிளியர் ஆகலை அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அந்த டிக்கெட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அது நீங்கள் பண்ணிங்கன்னா மற்ற இதுக்கெல்லாம் கமெண்டர்ஸ் ரிப்ளை பண்ணுவாங்க. டிக்கெட் ரைஸ் ஆப்ஷனில் போகும்போது டேரெக்டாக அட்மின் டீமுக்கு போகும். ஸோ அட்மின் டீமில் வெரிஃபை பண்ணிவிட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு பை மோட் வந்து பே பண்ணுறீங்க, இந்த ப்ராடக்ட் டெலிவரி இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஒருவேளை இதை பற்றி நோட்டீஸ் போர்டில் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கனாலும் ஸோ நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ நோட்டீஸ் போர்டு ஆடியோவில் கேளுங்க. உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் ஆகலை அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணுறதோ, டிஸ்கஸ் வித் எஸ்பிஓவோ இல்லை லைவ் சேட்டோ எதுனாலும் யூஸ் பண்ண முடியும்.